ஹாய் என் ஸ்கோடு நான் தான் உங்களுக்கு எல்லாரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் வெல்கம் பேக் டு ஒரு அமேசிங் ஹோமர் சேனல். ஏன் ஸ்கோடு போன வீடியோவில் நம்ம இது வந்து நம்ம பாண்டிச்சேரி சீரீஸில் 3வது வீடியோ. போன ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோயில் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஒயிட் டவுனு அது ஃப்ரெஞ்ச் டவுன் சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்ச் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம். அப்படியே அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க என் ஸ்கோடு. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கிறோன்னா, எல்லாம் பீச் போகிற டைம் எல்லாம் அந்த பீச் இதெல்லாம் சுற்றி என்னங்க பறக்குறாங்க இவருங்க. தெரியுதா உங்களுக்கு? போன டைம் பீச்னு சொல்லி அங்கெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம், அந்த ராக் பீச் அதெல்லாம். இன்னைக்கு எங்கே வந்துருக்கிறோன்னா, ஒரு பாலைவனத்துக்கு தான் வந்துருக்கிறோம். பாலைவனம்னா உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் இந்த பக்கம் மணல் மேடுகளாக இது. இப்போ போனாங்களே இங்கே தண்ணி, இதோ தண்ணி சேமிச்சு வச்சுங்கிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க, இது வந்து தண்ணி சேமிச்சு வச்சுங்கிற மாதிரி தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தீவு, சின்ன தீவு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணல் திட்டுகள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஏதோ வீடு மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க வந்திருக்கோம்னா, பாரடைஸ் பீச்னு சொல்லக்கூடிய பாரடைஸ் பீச் தான் வந்திருக்கிறேன். இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல, அதுக்கப்புறமா என்னங்க அது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டரு. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஊர்லகுப்பம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அதுக்கு ஏறினீங்கன்னா, பஸ்ஸில் ஏறினீங்கன்னா 12 கிலோமீட்டர் சம்திங். 12 கிலோமீட்டர். எவ்வளோ டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். அப்படியே எடுத்துகிட்டு அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பூர்ணகுப்பத்துலேருந்து ஆட்டோ இருந்துச்சுன்னா ஆட்டோவில் வந்துருங்க நீங்கள். நாங்கள் என்ன பண்ணோம், ஆட்டோ இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆட்டோ மோட்டார் வண்டி இருந்துச்சு. ஆளுங்க யாரும் சொல்லி நடந்தே மாட்டோம். மேப்பு பார்த்துட்டு வரோம், முடிய மாட்டேங்குது. 3 கிலோமீட்டரு நடந்தேன்னு நாக்கு தள்ளதுன்னா பிடிச்சோம். அவன் ஒரு பக்கம் முடியலைங்கிறான், நான் ஒரு பக்கம் முடியலைங்கிறேன். இப்போ எங்கே தான் போனான்னு தெரியல. அதான் அங்கே உட்காந்துருக்கான தெரியுறானா, அங்கே தான் உட்காந்துருக்கானா ஏன் ஸ்கோட. அப்படியே அங்கே நம்ம டிக்கெட்டு கவுண்டர் இருக்குது இல்லைங்க, அங்கே போய் டிக்கெட்டு வாங்கி, டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் பீச் சுற்றி பார்க்கணுன்னா 89 ரூபா. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொன்னீங்க, முன்ன சொன்ன மாதிரி தான் எல்லாமே இது. ஆக்டிவிட்டிஸ் சுற்றி பார்க்குற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அது தனி காஸ்ட் தான். இப்போ 89 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு நீங்கள் பாருங்கள், இது அந்த பேண்ட் இதுக்குது இல்லைங்க, அதை கையில் ஒட்டி விட்டுட்டாங்க. அதுதான் போங்கப்பா எங்கேயாவது ஊர் மேய்ஞ்சிட்டு வாங்கப்பான்னு போயிட்டு அப்படியே பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதுதான். இப்போ இதுதான் பாரடைஸ் பீச்சா? இதில் கூகுள் மேப்பில் பாரடைஸ் பீட்னு சொல்கிறோம், பாரடைஸ் பீச்னு காட்டுது. இதில் ஏதோ வேறு பேர்னு காட்டுது. நம்ம அந்த தீவுக்கு போகிற மாதிரி சொன்னோம் இல்லைங்க, அது மட்டும் போய் எவ்வளோ கேட்டு பார்க்கலாம். அந்த கூரை இது மாதிரி போட்டு இங்கே பின்னாடி பாருங்க, தெரியுது உங்களுக்கு? அந்த கூரை இது மாதிரி போட்டு இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரியுது 89 ரூபாய்க்கு இது போட்டுறதுக்கு தான் 80 ரூபா வாங்கிக்கிறாங்க போல. ஏதோ ஒன்று போட்டு விடுங்க, நல்லா வாங்கிது. வெயிலுக்கே கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம், நல்லா இருக்குதுங்க. அந்த பீச் நம்ம அங்கே ராக் பீச்சில் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட், அங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம 2வது வீடியோவில் பார்த்தோமே, அந்த வீடியோவில் வந்து எல்லாம் கல்லாக இருந்துச்சு, பெரிய பெரிய கல். அதுக்கப்புறமா இதில் இங்கே வந்து நீ எல்லாம் மணலுங்க, நீங்கள் கல்லே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எல்லாம் டோட்டலே ஒரு மணல் கான்செப்ட் தான். தெரியுதா உங்களுக்கு?
இதெல்லாம் பார்க்கும்போது எப்போட நம்ம ஜாக்ஸ் பரவ மாதிரி எடுத்துட்டு கப்பல் எடுத்துட்டு ஓட்டுவோம்டான்னு இது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுதுங்க. ஆனா நிறைய கப்பல் அந்த சைடு போயினுக்குது. நம்ம ஸ்டார்டிங்ல நாங்க போனோம் இல்லைங்க, அந்த போட்டுங்க ஓட்டினாங்களே அந்த மாதிரி போட்டு இல்லை, இது மீன் பிடிக்கிறாங்களா அந்த போட்டு வந்து நிறைய அந்த போயினுக்குது. பீச்சில் எல்லாம் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவ்வளோ நல்லா எழுதிட்டு போயிருங்க கடலை. இது வந்து எப்படின்னா நடிக்கவே முடியாதுங்க. அப்படியே ரொம்ப நம்ம அப்படியே டைட்டா கொஞ்சம் உள்ள போனோம்னாவே அப்படியே இழுத்துட்டு போயிடணும். அப்படியே உதட்டி எனக்கு கொஞ்சம் லைட்டா வந்து உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. இப்ப இல்ல, அப்போ எனக்கு நீச்சல் வேற தெரியாது. இப்போ எல்லாம் இழுத்துறதுன்னா அப்படியே சுறா படத்துல வருவாங்களா, இதே அப்படியே குதிச்சுட்டு வரும். அப்படி வருவேன்னா அங்கேயாவது எங்கேயோ முந்து கெடுக்கணும் யாரும் தெரியும். அங்க அந்த தீவு மாதிரி சொன்னீங்க, தீவு மாதிரி இருக்குதுன்னு. அந்த தீவு அந்த நம்ம மேப்ல போடும்போது அந்த கடைசியில கடைசியில இதுன்னு காட்டுது. ஆனா இங்க எங்கன்னு தெரியல. எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் தாங்க நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 89 ரூபா இங்க வாங்கிக்கிறதுக்கு இங்க கூடாரம் போட்டுக்கிறாங்க பாருங்க. அதுக்கு அங்கெல்லாம் கீது பாருங்க, அதுக்கு அவ்வளவுதான். நீங்க நீங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா இது ஏதோ மசாஜா, இதுக்கும் ஏதோ இது கட்டணுமா. முன்னாடி அந்த இவி பைக் இதுல அந்த பைக் இருக்கு, அந்த பைக்கும் ஒரு அடல்ட் பிளஸ் சைல்டுக்கு 500 ரூபாவா. என்னங்க நியாயமா இருக்குது. ஏன் ஸ்குவாட் ஒரு சரியான சம்பவம் என்னடா பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்க, நம்ம பேரடைஸ் பீச்சில் இருந்து 350 ரூபா 300 ரூபா சம்திங்கு. அங்கேருந்து அப்படியே நம்ம வேற தீவுக்கு போகிற மாதிரி சொன்னீங்க. அந்த வேற தீவு எங்கன்னா நீங்கள் பாருங்க, அந்த ரெட் கொடி தெரியுதா உங்களுக்கு? ரெட் கொடி, அந்த ரெட் கோடியிலிருந்து அந்த சைடு தான் அந்த வேற தீவு. அந்த தீவுக்கு எப்படி வரணும்னா, நம்ம ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்தோம்ல, அந்த பக்கம் ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அப்படி வந்தோம்னா அங்க இருந்து 350 ரூபாய் டிக்கெட் வாங்கி அங்கிருந்து இந்த பீச்சுக்கு வரணுமா. அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடேட்ல இருக்கிற மாதிரி அது இப்படியே வந்துடலாம் போலியே. இதே எவ்வளவு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் இப்படி வரும்போது வாடாசிரியாஜி அந்த பக்கம் நான் கூகுள் மேப்ல போய் போட்டு பார்த்தா அந்த பக்கம் இப்போ இது பாருங்க, நீங்க பாருங்க இங்க தெரியுதா, இது வந்து அந்த சைடு அந்த எட்ஜில் அந்த பேரடைஸ் போட்டிங் ஹவுஸ் இவ்வளோ காட்டிச்சு. சரி அங்க போய் பார்க்கலாம், அங்க இருந்துச்சுன்னா சரி போய் ட்ரை பண்ணலான்னு போய் பார்த்தா செக்யூரிட்டி என்ன விட மாட்டேங்கிறாரு. பின்னாடி பண்ண தெரியுறா, விட மாட்டேங்கிறாரு. ஏன்னான்னு கேட்டா, இல்லப்பா அது வேற பீச்சு இது வேற பீச்சு, நீங்க என்ன செக்யூரிட்டியானா என்ன இல்லை பார்த்தது என்ன எப்படின்னா கேட்டா, செக்யூரிட்டி தண்ணி மாட்டேன்னு வச்சிருந்தாரு. சரி விற்கிறவரை நான் கேட்டேன், இல்லப்பா செக்யூரிட்டி. சரி அங்க ஒருத்தர் இருந்தால அதை அங்க போய் உட்காந்துக்கிறாரு பாருங்க, அங்க உட்காந்துக்கிறாரு. அவரு யாருன்னா அவர் அந்த பீச்சுக்கு செக்யூரிட்டி பாக்குறாரு. அவரே நான் சொல்றாரு சொல்லிட்டு, எல்லாம் ஒரே மண்ணுதான்ப்பா, பீச்சு தெரியா பிரிச்சு சின்னுக்கிறாங்க, என்னப்பா பண்றதுன்னு அவரே ஒரு இதா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இப்ப என்னன்னா, வேற பீச்சுன்னு சொல்லி ஒரே பீச்சில் 2 பீச்சா பிரிச்சிச்சு. எதுக்குதான் இப்படி பண்றாங்களோ, ஐயோ. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஈடன் பீச்சும் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஈடன் பீச்சும் அவ்வளவுதாங்க. இப்போ இது வந்து போட்ல இருந்து கொண்டு விடுறாங்களா, போட்ல இருந்து கொண்டு விடுறதுக்கு பக்கத்து பீச்சு ஈடன் பீச்சு. ஏன்னா ஒரு சில மரங்கள் அதெல்லாம் இருக்கும், மற்ற எதுவுமே இல்லை, சும்மா கார்டன் மாதிரி வச்சு அதே பீச்சு தான். எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சின்ன ஸ்கேம்னு சொல்லலாம். இல்லைன்னா பீச்சா பிரிச்சு தனித்தனியா அவங்க சம்பாதிச்சுட்டு தான் கீறாங்க, சம்பாதிட்டாலும் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா 89 ரூபாயில் பேரடைஸ் பீச்சுக்கே வந்து பீச்சை சுற்றி பார்த்துட்டு போகலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். இப்போதான் பாவம் அந்த மனுஷன் சாப்பிட உட்காராரு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், இல்லைப்பா இனிமேல் தான் சாப்பிட்ணும் நம்மளே எடுத்துகிட்டு வரணும், தண்ணி நம்மளே எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னார். இப்போ சாப்பிட உட்காராரு. அவ்வளோதாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க. ஏன் கூட ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அழுத்திட்டு போயிருங்க. எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் என் ஸ்குவாட். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாடா பை பைங்க என் ஸ்குவாட்.